பூண்டு இது ஒரு நன்மையான உணவுப் பொருள் என்று அனைவருக்கும் தெரியும். யார் யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யார் சாப்பிடக்கூடாது போன்றவற்றை பார்ப்போம். யார் யாரெல்லாம் பூண்டை சாப்பிட வேண்டும். உயர் இரத்த அழுத்தம், சுகர் நோயாளி, வாயு கோளாறு, வயிறு உப்புசம், மலச்சிக்கல், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, மூட்டு வலி, தூக்கமின்மை, உடல் எடை பருமன், கேன்சர் நோயாளி. யாரெல்லாம் பூண்டை சாப்பிடக்கூடாது. லோ பிபியுள்ளவர்கள், பூண்டு பிபியை குறைக்கும். கர்ப்பிணி பெண்கள், அல்சர் உள்ளவங்க. பூண்டை எப்போது சாப்பிட வேண்டும். இரவு உணவு சாப்பிட்ட பிறகு 30 நிமிடம் கழித்து ஒரே ஒரு பல் பூண்டை சாப்பிட வேண்டும். பூண்டை எப்படி சாப்பிட வேண்டும். பூண்டை உரித்து வாயில் போட்டு மென்று சாப்பிடுவதோ அல்லது வேகவைத்து சாப்பிடுவதோ கூடாது. இதனால் பூண்டின் முழுமையான நன்மைகள் கிடைக்காது. ஒரு பெரிய பல் பூண்டை எடுத்து அதை சிறிது நசுக்கி 20 நிமிடம் அப்படியே மூடி வைத்து விட வேண்டும். அதன் பிறகு தான் அதை எடுத்து சாப்பிட வேண்டும். அல்லது பூண்டை சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து பிறகு வாயில் போட்டு மாத்திரை போல் விழுங்கி விட வேண்டும். இவ்வாறு 20 நிமிடம் பூண்டை நசுக்கி வைக்கும்போது அதில் ஆலிசின் என்கிற ஒரு காம்பவுண்ட் உருவாகிறது. ஆலிசின் என்பது பூண்டில் உள்ள ஒரு கந்தக கலவை ஆகும். இது பூண்டு நசுக்கப்படும்போது அல்லது நறுக்கும்போது தான் உருவாகிறது. இந்த காம்பவுண்ட் தான் நமது நோய்களை குணப்படுத்துகிறது. முக்கியமாக கேன்சரை செல்களை அழித்து குணப்படுத்துகிறது. இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்த வைத்தியர் சுரேஷ்.